I am Dr. Rajkumar. I am one of the consultant surgeons in Sundaram Medical Foundation, Sri Rangarajan Memorial Hospital, Chennai. எல்லா பித்தப்பை கற்களுக்கும் ட்ரீட்மெண்ட் வேணுமானா எப்படி இருந்தாலும் பித்தப்பை கற்கள் தெரிய வந்ததுன்னா மருத்துவரை ஆலோசிக்கணும். இந்த ஏசிம்டமேட்டிக் கால் ஸ்டோன்ஸ் வலி கொடுக்காம ஸ்கேன் செஞ்சதால் தெரிய வர கால் ஸ்டோன்ஸ்க்கு மெஜாரிட்டி ஆஃப் த டைம் சர்ஜரி தேவைப்படாது. அதுக்கு வெயிட் அண்ட் வாட்ச் பாலிசி தான் அடாப்ட் பண்ணணும். சிலருக்கு அந்த மாதிரி கண்டிஷன்லேயும் ஆப்ரேஷன் தேவைப்படலாம். அது தெரியறதுக்கு ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரை கலந்து ஆலோசிக்கிறது தான் நல்லது. ப்ராப்ளம்ஸ்னு க்ரியேட் ஆகிடுச்சு, இந்த பிலியரி காலிக் வலி வர்றதோ இல்லை பேங்க்ரேட்டைட்டிஸ் இல்லை இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் இந்த கல்லால் அடப்பட்டு அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் டெவலப் ஆச்சுன்னா நிச்சயமாக ஆப்ரேஷன் தேவைப்படும். அதுக்கு அறுவை சிகிச்சை தான் செய்ய வேண்டியிருக்கும். பித்தப்பை அது கூட இருக்கிற கற்கள் எல்லாத்தையும் சேர்த்து எடுக்க வேண்டியிருக்கும். சில சமயங்களில் இந்த பித்தப்பை கல் பித்தம் வடிகிற பாதையை அடைச்சிருந்தால் முதல்ல அடைக்கிற கல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு அது எண்டோஸ்கோப்பி வழியாக எடுத்துட்டு அதுக்கு பிறகு லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மூலமாக பித்தப்பையும் கல்லையும் எடுக்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியே பண்ணிட முடியும். 100ல் ஒரு 2 பேருக்கு லாப்ரோஸ்கோப்பியில் முடியாதுன்னு அந்த சமயத்தில் தோணுச்சுன்னா ஓப்பன் சர்ஜரியில் அந்த அறுவை சிகிச்சையை முடிக்க வேண்டியிருக்கும்.